இது போகிற குறுக்கு இதெல்லாம் ரோட்டா அது? எங்கே இருந்தீங்க? ஸ்டோர்லையா? எத்தனை மட்டும் படிக்கிறீங்க? நல்லா மட்டும் படிக்கிறீங்க? இந்த வருஷம் 5 படிக்கிறீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, விழுந்தா கதை மூட்டியும் பல்லதை பாருங்க எப்படி இருக்குன்னு. குடும்பம் இருக்கும், அங்கே ஒரு 2 குடும்பம் இருக்காங்க, இங்கே ஒரு 2 குடும்பம், அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், இன்னொரு ஆள் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கா என் வயசை கண்டா திட்டி போட்டு போயிடுவேன். சொல்லுங்க. 86 வயசு. இங்கே உள்ள மலையக மக்களில் வந்துட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி நியூஸில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்டில் போயிட்டு அனுபவிக்கிறவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ரிஸ்க் கூட இதுக்கு மேலே வேணாம். என்கிட்ட ரெட் மார்க் கொடுத்துருக்கு. அது மழை எல்லாம் வந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டு அங்கே போகணும். உங்களை காப்பாற்றோம் நாங்கள். எவ்வளோங்கிறது போகணும்? இந்த செவன் இதுன்னு போனால் பார்க்கலாம். இங்கனிக்கில் போயிட்டு காட்டினா ஹரிடுல்னே இவனே இந்த குறுக்கில் போயிட்டு நாளைக்கு போவோம். அப்போ உங்களுக்கு மேலே வந்ததை பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேலே தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு ஆபத்து. அதாவது அந்த கல் அடுத்த மலைக்கு வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ காண்பிக்க போகிறாங்க. அடுத்து இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், அங்கேருந்து தண்ணி அப்படி அடித்து கொண்டு வந்திருக்குது. அதில் கல் அது மாதிரி பெரிய ரேடர் கம்பிகள் எல்லாமே அங்கே பாலத்தையே கொண்டு வந்துட்டா. பாலமே இல்லையே. வா அங்கிட்டு போயிட்டு வரோம். அப்படியே அதில் வரலாம், ரோட் இருக்கு. ஓகே, ஸோ இதில் போகிறதெல்லாம் சேஃப் கிடையாதுன்னு சொன்னால் ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களோ இது அண்டின பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோ வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆபத்து இன்னும் இருக்குது, இது இன்னும் முடியலை, இதுதான் ஆரம்பம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து மாரிமலைகள்லாம் வந்து இருக்குது, அதுக்கு எப்படியுமே வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகையினால எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள். அதனால் நமக்கு காணொலி வழியாக காண்பிக்கும் போது அவங்க இன்னும் எச்சரிக்கையோடு வந்து இருப்பாங்க. தண்ணி வந்துருக்கு. எத்தனை நாள் தொடர்ச்சியா இங்கே சுத்தமாக வரையலாம் இருந்தது உங்களுக்கு? ஒரு 3-4 நாள் வரவே இல்லை. தானே வரமில்லை. தள்ளிக்க பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் உங்களுக்கு வந்துருந்தீங்க யோசிச்சுங்க. 2 நாள் எப்படி பாறை வந்து பார்த்தோமே. அதான் அந்த சின்ன பெரிய கல் வந்துச்சு, பெரிய கல். அந்த கல்லை உடைச்சிட்டாங்க. அதை உடச்சி எடுத்தாங்க. பார்த்தமே பெரிய பாறை சொன்னீங்க. அதெல்லாம் சாதாரண கெமிக்கல் கொடுத்துருக்கு. இது ஓட்டம் போட்டு கெமிக்கல் வச்சு உடைச்சிருக்காங்களா? ரோட்டில் இருந்து பாறை கொஞ்சம் பார்த்தமே கூட பெரிய பாறைகள் இருந்துச்சு. நீங்கள் ஃபோன் கேமரா ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அழகாக அனுப்பிக்கலாம். மேலே கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஐயா. இருக்கிறது வந்துட்டு சரி அவர் வந்துட்டானு அது உயரம் வந்து 100 மீட்டர் தூரத்துக்கு போகும். சரிவா 600 மீட்டர் தூரத்துக்கு போகும். அது பெருசாக தெரியும். மேலேருந்து வாங்கிகள் ஃபுல்லாக தெரியும். இதெல்லாம் இங்கே ஒரு பிடிக்கான ஒரு ஊர் தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் வேலை செய்வீங்களா? நாங்கள் நம்ம அம்மா தான் எல்லாம் வேலை. நாங்கள் வருவோம் இங்கிட்டு விரை வெட்டுறதுக்கு. வரவுக்கு மேலே சும்மா போயிட்டு பண்ண எடுப்போம். கோழி அதெல்லாம் கூட சமைச்சு சாப்பிட்றதுக்கான மேலே அழகழகான இடங்கள் இருக்கு. ஓ, குளிர் காலத்துலலாம் நீங்கள் வர மாட்டீங்க. வரையில அடிக்கடி பார்க்கணும். அப்படியே அம்மா இங்கே வர்றா நிறைய எப்படி தெரியுது? இந்த பாருங்க மேலே அந்த இதுவும் இருக்கு, அந்த பில்லு சரிஞ்சு இருக்கு. இந்த மட்டத்துக்கு தண்ணி போயிருக்கு. இந்த மட்டத்துக்கு அந்த புல் அந்த மேலே இருக்கிற மட்டத்துக்கு வந்து அட்டையை எடுத்து விடலான்னு ஒரு கீழே குனிஞ்சு பார்த்தா இது இந்த ஏரியா பூரா அட்டையாக இருக்கிறா. ஃபேமிலி தடவை அப்புறம் நான் ஓடிடுவேன். அந்த பிடிக்குது. ஏய் போடா. நின்றா பிடிச்சிருந்தா பாபுரம் என்ன இப்போ இமேஜிங் கூட பண்ணி பார்க்கலாமே இருக்கு. இங்கே எப்படி இருக்குண்டு எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. அந்த புல் மட்டத்துக்கு வந்து தண்ணி போயிருக்குடா. இது அப்படியே கீழே இருக்க ஒரு கிராமம் சொல்லலாம்.
அப்படியே அடிச்சிட்டு போய் தண்ணி வந்து வந்த வேகத்தில் போயிருக்கேன்னா அப்படி இருக்கும். அது தண்ணி மட்டும் இல்லை, அந்த மரங்கள் பாறைகள் எல்லாம் அப்படி அடிச்சிட்டு போனால் இருக்கிற வீட்டுக்கு மேலே சரி அவ்வளோ. நம்ம வாழ்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய வாழ்க்கைன்னு யோசிச்சு வர்ற அடிக்கடி காலை குனிஞ்சு பார்க்க வேண்டிய வாழ்க்கை இன்னொன்று. அட்டை ப்ரோ, அட்டை பிரச்சனை. ஹலோ, ஓ ஒன்று நின்று அப்படி புள்ள ஏறுது காலையில், அதை ஏறட்டும் பிரச்சனை இல்லை. அட்டை பிடிக்கணும் கட்டுறது. அது நீங்கள் பார்த்தீங்களா அந்த முகத்தில் அட்டையை விட்டு கட்டுறது அதையும் வர்றா அட்டை புள்ளி. வா அருவி மாதிரி இருக்குடா. ஆ மொத்தமாக அடிச்சு கொண்டு போயிருக்கு. விழுந்தா சரி, ஒரு விதியா ஒரு பள்ளம். இன்னும் மேலே இருந்தது, இது உடஞ்சிக்கிட்டு போயிருக்கு. இதெல்லாம் ரோட், இது போகிற குறுக்கு. இதெல்லாம் ரோட்டா அது? சேஃபில் அண்ணா போகாதீங்க, சேஃபில் எவ்வளோ வருது? அதில் போகவே இல்லை உங்களுக்கு. மேலே ரோட் இருக்கா? ரோட் இருக்குது மேலே, அந்த ரோட்லாம் போகல. அந்த அவனுக்குள்ள இந்த பாலமெல்லாம் இல்லை. ஈரல் வடி இஞ்சுவார் எப்படிங்க வரும்? முதல்ல காலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சடை தண்டு O+ பிளட்டுக்கு எங்கேருந்து தான் வருது தெரியல. இங்கே வா, அதை ஒன்றும் செய்யல. வா 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 கிளியர் பண்ணி வரதில்ல வாமான். இதெல்லாம் நாங்கள் ஒழிஞ்சு கொஞ்சம் சரிச்சா சரி அப்படியே விழுந்துடும். இப்போ பாதுகாப்பு தான் போகணும். விழுந்தா கதை முடியும். தெரியல, பார்த்து வாங்கடா. டேய் மேலே பிடிச்சி வாங்கடா. மேலால போகலாம் ஏனே அம்மா. இந்த ஒவ்வொரு காட்டுறான் அவனு எப்படி இருக்குன்னு பாருங்க. விழுந்தா கதை மூட்டியும் பல்லதை பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா காட்டுங்க. வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி கண்டபடி திட்ட போகிறாங்க. ஓண்டா அதெல்லாம் அப்படியே போகணும், மேலாம் போகணும். அந்த இருக்கு ரோடு. இதெல்லாம் வீட்டை நம்மளை வெளிக்கு நம்ம விட மாட்டாங்க. ரைட் போ. வா வா வரல, நாங்கள் பதில் வந்துடுறாங்க. கீழே பார்க்காம வா, சரிஞ்சா அங்கே வந்து ஏந்திக்கோங்க கீழே. மேலால் போகணுண்டா அப்படியே போய் ரோடு அங்கே இருக்கு. அதானே வந்துடுறாங்க. ஓடிவாடா நடக்காம. ப்ரோ நம்ம வந்த வழியால் போகல, இப்போ வேறு வழி. நடக்காம ஓடி அடக்கணும் வந்துடுவா, பயப்படாது. சைட்டாவா? எங்கே வாக்கா? கீழே வாக்காத மேலே வர்றா. டெப்பையா அங்கே வாக்காதரா? ஓடியா ஓடி ஓடியா நிற்காது. வாடா, அரைவாஜல் நிற்காதரா. கொண்டு வா போதும், நடக்கண்ட ஓடிவா. நான் தான் போகுது. வாடா கொம்ப போடுறா. உங்களுக்கு மட்டும் ஏய் சொர்க்கம் கடவுளே. அம்மா எனக்கு அட்டை பிடிக்குது. இதெல்லாம் வந்து தண்ணி அடித்து ஓடி வந்த இடம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாறை இதெல்லாம். ஸோ இந்த இடங்களில் வந்து வரையிறாது, யாரும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. விலங்குல மாடு வளர்க்குறோட ஒருத்தர்கிட்ட பில்லு போட்டிருந்தாரு. அது அந்த மாடு வளர்க்குறதுக்கு மாடெல்லாம் பில்லு தான் இருந்துச்சு. மாடெல்லாம் இங்கே மாடெல்லாம் இப்போ பட்டியில் இருந்துருச்சு. மழைனால இந்த பில்லுக்கான இல்லை. இப்போ அதில் இல்லை, அப்படி அடிச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து நார்மலாக தண்ணி போய் கொண்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவு பள்ள முடியும். இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போ இதால் இந்த அளவுக்கு இந்த மட்டத்துக்கு அடித்து கொண்டு போயிருக்கு தண்ணி வந்து. அப்படியே இடிபட்டு எப்பயுமே இந்த அளவு தண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. வளமையா போய்கிட்டு இருக்க தண்ணி இந்த அளவு தான். இது பெரிய இப்படி இடமெல்லாம் இல்லை. இல்லை இது இப்படி இருக்கல. இது அழகாக இருந்தது. இது சைடில் எல்லாம் தேயில இருந்தது. நடுவில் சின்ன காயம், அவனுக்குள்ள பாலம், மேலே போகிற ரோடு. இதில் டிராக்டர்லாம் போயிட்டு மேலே போயிட்டு கொழுந்தெல்லாம் மேலேருந்து எடுத்து வருவாங்க. ஆளுக்கு எடுக்கிற கொழுந்து டிராக்டரில் போய் தான் வருவாங்க. டிராக்டரில் இல்லை, இதில் வாங்க. அண்ணா பயப்படாம வாங்கட்டு கவனம் தம்பி.
வா வா வா. என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் இப்படி ஒரு ஐடியாவில் வரல, அதில் வந்து செருப்பு போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் போயில அவங்களுக்கு வந்து பழக்கம் இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு பேசுவீங்க, வீட்டில் இருந்து ஆகலும் பேசுவாங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை இல்லை, அண்ணாக்கள் பாதுகாப்போடு தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதில் கொஞ்சம் பரவாயில்ல. எங்கடா ஓடுறதால அம்மா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னா மேலே போயிடலாம். காடுகள் தாண்டி மலைகள் தாண்டி வாங்க. அந்த மலை கூட அவ்வளோ கஷ்டமா இல்லை, குளத்தை திறந்து வரதான் பெரிய கஷ்டமா இருக்கு. இதை சொல்றீங்க, நாங்கள் மேலே மலைக்கு போவோம், பார்த்தா வந்த வழியெல்லாம் திரும்ப போகணும். அதுக்கு அந்த சூடு பகுதி அவங்களுக்கு போக மாட்டாங்க. என்னென்ன நம்புறேன் இல்லை, வந்த வழியெல்லாம் திரும்ப போகணும். வழி இல்லைடா, அது மலை மலை இல்லைடா. ஓகே, எங்கள்ட மைக்கெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது, ஒன்றுமே இல்லை. இதில் போகிற பாதையை பாருங்க, கொஞ்சம் சரிஞ்சா சரி, அப்படியே தான் முடியும். ஏய் நீ ஒன்றும் பயப்படாத தம்பி, அண்ணா அப்படியே அதை காப்பாற்று. மக்களோட கஷ்டத்தை பார்க்கறதுக்காக கூட கஷ்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கோம் பாருங்க. இதை நாங்கள் ஒரு நாளைச்சும் அனுபவிச்சு பார்க்கணும். ஸோ எப்படி இருக்குது அவங்க நிலைமண்டு, அதான் உண்மையான அதை சொல்லிக் கொடுக்கணும். திரும்ப உயிரோட வருவோம்னு நம்புகிறோம். அப்படி வந்தால் இந்த வீடியோ போடுவோம், இல்லைண்டா இல்லை. என்னடா அது டேய், சறுக்குறாம்பி வாட்டா. அதில் போக முடியும் அவங்க கூட்டிகிட்டு. நீங்கள் என்னோட வாங்க, கஷ்டப்படாமல் இதில் இருப்பாங்களே. அம்மா, ஓ மை காட், ஓய் அப்பா, அம்மா, ஓ ஷோ இதா ஏதாவது சரிஞ்சா ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இதில் அப்படியே 2 உயிரை விடுறான். எங்கே இருக்கு? அம்மா தேனிகள் இருக்கும். பாதையை கண்டுபிடிச்சாச்சு. அம்மா அட்டையை பாருங்க, அட்டையை பாருங்க. அந்த பாருங்க மேலே அந்த பாருங்க, அந்த புல்லெல்லாம் இடிஞ்சு இருக்கு. அதெல்லாம் வந்து இடிஞ்சுதான் இருக்கு, வெடிப்பு தான். அந்த பாருங்க அங்கே இருக்கு, அந்த இருக்குண்ணே. அதை வந்து பார்ப்போம், அதெல்லாம் அப்படியே இடிகிறதுக்கு தான் இருக்கு. அதெல்லாம் இடிஞ்சு போனுச்சுன்னா பெரிய இது மாதிரி தான் போகும். அப்புறம் என்ன சுனாமியோட மோசம். அப்படியே வாங்க நேரம். ஐயோ, அப்பெல்லாம் விறகு வரும், எப்படி இருக்கு மேலே போவோம், அங்கே போவோம். விறகு எடுக்கியா? இந்த மரங்களில் எழுதி வச்சுக்கிட்டு கேஸ் அடுப்பில் ஒன்றும் இல்லையா? கேஸ் இருக்கு, ஆனாலும் கேஸாக சமைப்பா, அடுப்பில் சமைக்கிறது டேஸ்ட். டேஸ்டா? வீடியோ எடுக்கல. இல்லை கேஸில் என்ன தான் சமைச்சாலும் அது ருசி இருக்காது. டக்குன்னு கையில் நாட்டு ஓடிய சாப்பாடும் டக்குன்னு சமைச்சு போட்டுரும். கொஞ்சம் கையில் அட்டை. டேய் உள்ளுக்குள்ள என்ன ஊறுதுறாந்தா அட்டை ஏரியா லைனில் பாருங்க, அப்படி ஊறாது. டெனிக்கு அப்படி போகாது, போகாது. இதெல்லாம் சரிஞ்சிருக்குண்ணே. பனி அந்த காணுக்கு தான் போகும். சரிஞ்சிருக்குண்ணே அப்படியே. இதெல்லாம் சரிஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ வெடிப்புல இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரே அடிப்பில் மலைக்கு போணுச்சுன்னா அப்போ எப்படி போகணும்னு பாருங்க. இப்போ போனதோட மோசமாக தான் போகும். ஓ சரி, வந்த பாதையை பாருங்கடா அவருக்கு திரும்பி. அதான் சொன்னேன் நான் வந்து, நீ ஒன்றும் பயப்பட, அண்ணா அப்படியாவது காப்பாற்று. எப்படியாவது காப்பாற்றி கொண்டு சேர்த்துட்டு ஊருக்கு. இவ்வளோ ரிஸ்க் உயிரோட இருந்தா காப்பாற்றுறோம். ஆனால் உண்மையிலே இப்படி ரோட்டாக இருந்து ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு நான் பார்க்க. பாருங்க அங்கே மேலே போகணும். இல்லை இல்லை, இங்கேருந்து பார்த்தா சரி, அவ்வளோ தூரம் போக தேவையில்ல, போக வேலாது. வந்தா அங்கே தேவையில்ல, இங்கேருந்து பார்த்தா போதும். அங்கே போடுறா வேணாம். இங்கே பாருங்க, கொழுந்து பறிச்சு கொண்டு இருக்கிறாங்க அம்மாக்கள். இப்போ இவங்க சேஃபா, பிரச்சனை இல்லையா? அவங்க கொழுந்து பறிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா மேலே இருக்க இடம்
உங்கள்ட்ட வந்து எப்படி வந்தவங்க இப்போ இங்கே சேஃப்டியா பிரச்சனை வேலை பார்க்குறீங்க. வேலை செஞ்சால் தான் பிழைக்கலாமா? மழை பெஞ்சா நிற்காதீங்க பதில். எவ்வளோ நேரத்தில் இறங்குவீங்க கீழே? எவ்வளோ நேரமாக கீழே இறங்குறதுக்கு? அரை வரும். பாருங்க அப்பையும் வேலைஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ காரணம் வந்து வேலைஞ்சாதான் எங்களுடைய சாப்பாடை இதோ நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம்ன்றாங்க. காட்டணுமே. ஆ அவங்களோட அம்மா தான் அந்த வீட்டில் சொந்தக்காரங்க தான். அவங்களா? இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ இந்த இது வந்து குழந்தை வரைக்கிறதுக்கு அவங்க தான் வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் வேறுங்க நாம் வேறு எங்களுக்கு அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகாதே. அதுக்காக அது நீங்கள் வேறு வேலைக்கு போவீங்க வந்து இப்போ 1000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் 30,000 தான் சம்பளம் மாதம் எடுக்கலாம். 30,000 சம்பளம் தான் நீங்கள் என்னென்ன வாங்குவீங்க? கேஸ் சிலிண்டர் போவீங்களா, அரிசி வாங்குவீங்களா, மாவு வாங்குவீங்களா, வெங்கர் மாவு வாங்குவீங்களா? ஒரு நாள் செலவுக்கு பார்த்தா 30,000 ரூபாய்னா இப்போ நம்மளால் இதை நடந்த வரைக்கும் அவ்வளோ அட்டை பிடிச்சது. இப்போ இவங்களை என்ன வேலையிறாங்க? இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். காட்டுங்கண்ணா காட்டுங்க பிரச்சனை காட்டுங்க. இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு ரத்தம் காலில் நிற்கக்கூடாது. போவோமே இந்த மலை மலை நம்மளை தூர். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதான் உண்மையிலே வந்து இந்த மலைகளில் இருக்கிற வீடுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மலையும் சரிஞ்சா அப்படி அந்த வீடுகள் எல்லாம் வந்து அடிபடுவேன். மழை தூர ஆரம்பிச்சிட்டு சேஃப் கிடையாது, கிளம்பு. மழை பெய்யுது போய் தானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய உடைப்பு. ஆனால் இது இங்கே ஸ்டேட் பக்கம் வந்து வர வேண்டியவங்களுக்கான பாதைகள் இருக்கக்கூடிய வழி. அந்த பக்கங்கள்லாம் வந்து பாலம்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் அங்கேருந்து உடஞ்சி இப்படியே தான் உடைப்பெடுத்து போயிருக்கு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு வரேன். அண்ணன் தான் வந்து வழி காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே பல வருட அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னால் அவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க. அதோட முக்கியம் அவங்க இந்த அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அவங்களும் ஒருத்தங்க. அண்ணா இது முள்ளம்பன்றியோட முள் இங்கே இருக்குதா? அதெல்லாம் தொடக்கூடாது. அப்படியா? இங்கெல்லாம் அங்கெல்லாம் எடுத்து அழகு சாதனைக்கு பயன்படுத்துவாங்க. பிரதர் செருப்பு கழட்டிட்டு வராதிங்க. இங்கே பாருங்க, முள்ளம்பன்றி செருப்பு கழட்டிட்டு வராது. கோழி அது இருக்கு, புலி மான் இருக்கு. புலியா? மான் 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 இருக்கு. இங்கெல்லாம் சிறுத்தை இருக்கு. இப்போ இல்லை, சிறுத்தை புலி இருக்கும். இங்கே பாருங்க, இது மொத்தமும் சரி. கடக்கலாம் பயப்படாமல் வாங்க. அன்னைக்கு பின்னால் போனால் மட்டும்தான் நம்ம சேஃப். ஐயோ வாங்கலாம் சரியா? அந்த இடத்த காட்டிப்போ, இடத்த காட்டிப்போ, அந்த இடத்தால போ. கவனம்டா தம்பிங்களா, கவனம். இங்கே பாருங்க, சரைக்கு விழுந்து அவ்வளோதான். கல் உருண்ட மாதிரி நாம உருண்டு போக வேண்டியா இருக்கும். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் பார்த்து வச்சு போகணும். யா 150 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருக்கு ஆத்தி. இதுல இந்த பாலம்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இங்கே பாருங்க. அப்படிதான் இங்கே பாருங்க விளையாட்டு. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு கல்லுகளுமே ஒவ்வொருண்டா உடஞ்சி கீழே தான் போகும். ஏன்னா மண் சரிவு நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்க நியூஸ் வரல. இன்றைக்கு நேரடியாக அந்த இடத்த வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கு.
நான் இதில் இறங்கி இதில் ரெண்டு ரவுசருக்கு நான் கால் எட்டவே இல்லை அது இப்படி வரணும் இங்கே பாரு அங்கே வந்து அவர் புத்தியோட வராது அது வளர்க்குனா பண்ணிட்டு தான் இருப்பாரு அதான் பார்க்க வாட்டர்ஃபால் மாதிரி இருக்கேன் வாட்டர்ஃபால் மாதிரி இருக்கும் ஏதாச்சும் அடிச்சுட்டு வர மாட்டா அப்போ நீ தான் போவா சேர்ந்து மொத்தமாக பேரோண்ட வச்சு டூரிஸ்ட் போட்டாங்க நான் யார வரேன் நான் ரவுசர் அமைஞ்சிருக்கு ஆ சேஃப்டி ஆயிடுச்சு அப்படிங்களா சேஃப்டி தான் இது இந்த வீட்டில் பாறையெல்லாம் ரைட் ரைட் மூவ் அட்டையை தான் அடிக்கடி பார்க்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அங்கே ஒரு வீடு தெரியும் பாருங்கள் அது மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கான் அப்போ இங்கே உள்ள அவ்வளோ தண்ணியுமே அடிச்சுக்கிட்டு மொத்தமாக அங்கே தான் போயிருந்துருக்கோண்ணே ஆனால் அப்போ அங்கே கடும் சேதம் அந்த வீட்டை அந்த வீட்டில் வேலை சேரு கூட இருந்துச்சு அந்த வீட்டையா அதெல்லாம் போயிட்டு உள்ளுக்கு தான் இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம இதாக தான் போகணும் இதால் அப்படியே வந்து அப்படியே வந்திருக்கோம் ஓகே அங்கே ஒரு ஆலமரம் இங்கிட்டு வாங்க இங்கிட்டு எடுங்களேன் எங்கிட்டு இங்கிட்டு இருந்து எடுங்களேன் இந்த ஆலமரத்தை எடுத்துங்களேன் இப்போ இந்த இருக்குது ஓகே இந்த ஒரு ஆலமரம் அப்பா இவ்வளோ பெருசு பெரிய ஆலமரம் அது மாதிரி நீங்களே ஒன்று இதுலையா இப்போ எங்கே அந்த மரம் இங்கே வர காணும் காணுமா என் கிணத்தை காணுன்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரமே இல்லை அடியோட சாய்ச்சிட்டுது என்னது ஏன்னா அந்த விழுதுகள் என்ன அப்போ அங்கே பிரிஞ்சு கிடக்குது இங்கே பாருங்க எல்லா பக்கத்துக்கும் அங்கே விழுது மேலே இது எதில் அந்த கல் இருக்கே அந்த கல்லு கீழே இருந்துச்சு அந்த ஆலமரம் ஆத்தி எவ்வளோ பெரிய ஆலமரம்ண்ணே இங்கே பாருங்க அப்படி உடைச்சிட்டு வரும்போது பீஸாக அந்த விழுதுகளை தெறிக்க விட்டுருக்கு இங்கே பாருங்க அந்த அவ்வளோ அந்த விழுதுகள் இந்த விழுதுகள்லாம் இது அடுத்த பக்கம் என்ன ரெண்டு பக்கத்தாலையும் ரவுண்டு கட்டி மாட்டிருந்தோம் ரெண்டு பக்கத்தாலையும் ரெண்டுக்கும் நடுவில் தான் நாங்கள் இருக்கிறது எங்களோட ஊர் ரெண்டுக்கும் நடுவில் தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் வீடெல்லாம் ரவுண்டு கட்டிட்டேன்னா இப்போ ரவுண்டு கட்டி வந்துச்சு என்ன செய்ய தப்பிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் போகிறதுக்கு இன்னும் இருக்கு இப்போ ஸ்டொக் ஆகி நிற்கிது அடுத்த ஒரு மலையில் சரி இதால போங்க மொத்தமும் போயிடும் அது போக கூட்டு போயிடாது இதால போயிடும் ஆத்து இங்கே பாருங்க இது அதோட பயங்கரம் அடிச்சிட்டு வந்துருக்க மாதிரி இருக்கேண்ணே இங்கே பாருங்க சாமி அப்போ இங்கே பாருங்க எப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்கு எவ்வளோ அடிச்சுட்டு வந்து நிற்கணும் அதை பார்த்தா இதெல்லாம் வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து சேஃப் இல்லை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து அவங்க மேலே அடித்து வந்த மண் தான் சரிஞ்சிட்டு வந்த மண் தான் எப்போ இடிஞ்சு கொண்டு விடுதோ தெரியல ஆனால் இந்த மழை இல்லாத டைமில் இதெல்லாம் வரதுன்னு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போயும் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து அப்போ என்ன நீங்கள் போகணுன்னு சொல்லி கேட்பீங்க நாங்கள் சேஃபாக தான் வந்துருக்கோம் போகிறோம் அட்டையில் கிளியர் பண்ணுங்க பிரதர் பனி ஒரு கொடியும் எடுத்துட்டாங்க 2 கோடி ரூபாய்க்கு கல்லும் அடுத்த கொடியா ப்ரோ அப்போ அதெல்லாம் அடிச்சு கொண்டு வந்த பகுதியாண்ணா அந்த இருக்கிறதுலாம் அது ரெண்டும் அது ஒரு சின்ன ஆறு ஒன்று சின்ன அருவி இது ஒரு சின்ன அருவி குளிக்கிற அருவி இது அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஷா பா மொத்தம் காலி எல்லாம் சரி பொடி எடுத்துருக்காங்க அங்கேயும் ரத்தம் கிழிச்சிருக்காங்க எல்லாத்தையும் எழுதிருக்காங்க அடுத்து என்ன அங்கே போய் இப்போ நீ வேற உங்களுக்கு எங்கிட்டமா தேடுறோம் இப்போ அகதிகளாக இருக்கும் தெரியுமா நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும் உடுப்பா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை இந்த மாதிரி ஒரு கல் கிடைச்சுன்னா போதும் ஒரு 50,000 ஒரு ஆசையில் இருக்கிறது அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியும் தானே டான்ஸும் கிடைக்கும் தானே என்ன டான்ஸும் மாட்டும் தானே இல்லை அந்த கல்லை எப்படி மதிப்பீங்க இந்த வட்ட மதிப்பு தெரியும் கை பார்த்துக்கு இந்த வண்ட கண்ணில் அப்படியே பெரிய கொண்டு விட்டது மதிக்கல அதே அந்த பேரே மதிக்க மாட்டேன் நான் திரும்பி கூட ஒரு காமிச்சு நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்து எப்படி போனிச்சு
இப்படியே பாருங்க, இது வந்து இவ்வளோ பெருசாக அடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து 2 பகுதியாக பிரிஞ்சு, அங்கே இருந்து ஒரு பகுதி, இங்கே இருந்து ஒரு பகுதி இடிச்சு கொண்டு மொத்தமாக சேர்த்து அப்படியே கொண்டு போய் சேர்த்துருக்கு. பெரிய மரம் தான் அங்கே இருந்தது. அப்பா மரமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. அதில் துண்டான பனியே இருக்குது, காட்டுறோம் வாங்க. பரவாயில்ல. அண்ணன் பெரிய கஷ்டப்பட்டு போகிறாரு. பிறகு நானும் ரோடோட வரேன். இங்கே பாரு, மேன் வெஸ்ட் மவுண்டன். அவன் தான் கல் எடுத்தான் சாலி. தங்கலான் படத்தில் வரக்கூடிய தங்கம் தான். தங்கலாம் படத்தில் வர தங்கம் தான். இதில் பாலம் வந்துருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த பாருங்க, ரோட்டை அப்படியே வந்து பாலம் இருக்கு, ரோட்டில் தான் பாலம் இருக்கு. போயிட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே போகிறதா, அப்படியே வந்து மேலே வரலாம், மேலேயும் வரலாம். இதில் வந்து ஒரு பாலம் இருந்தேன், அந்த இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ஒரு சின்ன பாலம், அதுவும் வந்து மூடப்பட்டிருக்கு கல்லெல்லாம். அதே மாதிரி இதில் ஒரு பாலம் இருந்தால், இப்போ அந்த ரோட்டுக்கு நடுவில் அந்த பெரிய ஒரு கல் ஒன்று கிடக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா? போகலாம். இதெல்லாம் ரோடா? ஆனால் இப்போ போயிடலாம், அது சேரு காலை வச்சா கீழே புதைஞ்சிருவோம். ஆமாம், இது போக சரியாக இருக்கும். வாங்க ப்ரோ, குயிக்கா இல்லை மேலே. இதுக்கு நீங்கள் பயப்படாமல் வரலாம். இப்போ பெஸ்ட்டாக பாருங்கள், இந்த மாதிரி அட்டைகள் இருக்கான்ட்டு, அட்டை பூச்சி இந்த பாருங்க, சின்னோட இருக்கு. இது எங்க அட்டை கால்கள் பாருங்க. எல்லோரும் அட்டை தான் செக் பண்ணுறாங்க, வந்த உடனே அட்டையை செக் பண்ணணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம், அதாவது மேலே வந்து ஒரு வீட்டில் இருந்து வெடிப்பு ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்தது. அதுண்ட வெடிப்பு நாங்கள் ஆரம்பத்தில் போய்க்குள்ள காட்டிப்போம், ஒரு இடம் உண்டு, அப்படியே இங்கிட்டு போவோம். இங்கே வரைக்கும் இருக்குது அப்படியே ஃபுல்லாக வந்து. ஸோ அடுத்த மழை அப்படி எதுவும் அடிக்குமுண்டா, இந்த ஏரியாவில் இருக்கிறதே சம்டைம் இடிஞ்சு கொண்டு விடலாம், தெரியல. இதானே நீங்கள் அட்டை வழியாலே கூட்டி போகிறீங்களா? எங்கண்ணே எப்படி போகிறீங்க? இது வந்து 2014. இந்த வீடு வந்து 2014 அப்போ வந்து சரிஞ்ச வீடா, நான் வந்து இன்னும் கட்டி கொடுக்க இல்லையா. வெடிச்சிருக்கேன்னு இதெல்லாம் இந்த மரத்தோட அப்படியே போக போகுது. இந்த பாருங்க, இந்த பனியை பாருங்க, ஒரு காஞ்ச மரம் இருக்கு. இந்த மரம் வந்து இப்படி மேலே இருந்த மரம், இது இப்போ சரிஞ்சது தானே? அது முன்னே போன சிலிப்டாது. அப்போ இப்படி சரிஞ்ச ரோட்டுக்கு போகாதா? ரோட்டுக்கு தான் போகணும் தானே? ரோட்டு அதனால தான் இது பண்ணோம். அந்த வெடிப்பு இப்படியே இருந்தால் பாருங்க போகுது. இந்த வெடிப்பு தான் இந்த போகுது. பெரிய கண்டத்தை பிடிச்சிருக்குறா அப்போ இந்த வெடிப்பு இங்கே போடுறேன். உண்டா? டேய் மழை ஆரம்பித்து விட்டது. பிரச்சனை இல்லைண்ணே, பனி மாதிரி இதெல்லாம் வெடிச்சு இந்த மாதிரி மழையில் தான் ரொம்ப இதாக இருக்குது. மண்புழுவை பார்த்தா இந்த அளவு விரிக்கும், துள்ளி போகுது. இந்த வீடு தான் வெடிச்சு அப்படி வெடிச்சிருக்கேண்ணே. இதெல்லாம் இருந்தவங்களாக்கு நான் தான் இருக்கும் இருக்காது. அவங்கள்ட்ட விடாது. இதுவும் வர விஷயம் இங்கேருந்து பார்த்தோம், அவ்வளோ பெரிய பாறைகள் போகுது. எதில் ரெண்டு பார்த்தீங்க? இந்த ரோட்டெல்லாம் ஃபுல்லாக பிளக்கான ரோட்டே இல்லை. அப்போ ரோட்டு வந்து அப்போ 7-8 நாள் ஆள்றாங்க, 8-9 நாள் ஆள்றாங்க. 7-8 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 நாள் ஆள்றாங்க. 7-8
ரோட்டால் நேற்று போய்க்குள்ள காட்டி போய்ப்போம் நாங்கள் சும்மா வந்து இதில் பாருங்க வந்து மண் இருக்குது வழியாக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இது எங்கேருந்து நாங்கள் இப்போ காட்டுனா நீங்கள் பார்த்துருப்பீங்களா எங்கேருந்து அடித்து வந்திருக்குன்னு சொல்லி. அதில் வந்து அடித்து வந்தால் இதெல்லாம் வந்து மூடு போட்டு கிடந்தது. நீங்கள் அந்த இதுலேருந்து பார்த்துட்டீங்களா? நான் இங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் தண்ணி போனோம். பயப்பட இல்லையா நீங்கள் உங்கள் பிள்ளைகள் டக்குன்னு தூக்கிட்டு ஓடணும் நாங்களாம். இதால் போகலாம் அப்படி ஓடுறீங்க? இதால் போய் பணியை போனோம். அங்கிட்டும் போயிடாது இங்கிட்டும் போயிடாது. நடுவில் ஒரு வீட்டில் இருந்தோம். எங்கே இருக்கீங்க? அப்படியாண்ணே. ஏன் கோல் எடுத்தீங்க? ஓகே விளங்குது இருக்கு இந்த பைக்கு இதெல்லாம் 12 பைக்கு இதில் தான் அப்படியே தூக்கி எடுத்தோம். பைக் எதாவது எடுத்து நீங்கள். ஸோ இதான் வந்து மலைய மக்களின் நிலைமை. நம்ம வந்து நியூஸ்களில் அங்கே நிமிஷம் மக்கள் பட்டு அப்படி இருந்திருக்கோம். ஆனால் உண்மையில் எவ்வளோவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்கன்ற பாருங்கள். நீங்கள் நேரடியாக நாங்கள் காட்டியிருக்கோம். ஆனால் இப்போ கூட சம்டைம் பெரிய மழை ஒன்று வந்தால் நாங்கள் காட்டின அந்த பெரிய ஒரு கண்டமே இடிஞ்சு விழக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட கிராமமே அழிகிற நிலைமை தான். ஸோ எப்படி வியூ கொண்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு அழகான கிராமம். ஆனால் இந்த மண் சரிவில் தப்பு போட்டிருக்கேன் நான். ஒரு அளவு தப்பு போட்டிருக்கு. வெடிச்சிருக்கு. எங்கே இருக்கு உங்கள் வீடு? மேலேயா? மேலே இருக்குது. பாருங்க போய் கொண்டு இருக்கிறாங்க மேலே. இப்போ எங்கேருந்து வாரீங்களம்மா? இப்போ ஸ்டோர்லேருந்து வரோம். ஸ்டோர்லேருந்து வரீங்க. ஸ்டோர்லேருந்து வரோம். இப்போ ஒரே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு டொய்லெட் இல்லை, டொய்லெட்டுக்கு வர்றது ஓடி போகிறது டொய்லெட் தான் பயம். இங்கே இருக்க பயம் வேணே. இப்போ நீங்கள் அந்த மண் சரி நடக்கக்குள்ள இங்கே இருந்தீங்க? இங்கே தான் இருந்தோம். இருந்தாப்புல மண் வரக்குள்ளே இந்த குறுப்பு ஒன்று இருக்கு, அதில் ஓடி வந்துட்டோம். நாங்கள் கீழே இறங்கிட்டீங்க? கீழே இறங்கி ஓடி வந்தோம். இல்லாட்டி ஒரு நிமிஷம் இல்லாட்டி நாங்கள் அவ்வளோ பேரும் சரி. ஐயோ கடவுளே. பாரா நீங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து 3 பேர். அங்கிட்ட அண்ணாடு பிள்ளைய 3 பேர் இருக்காங்க. சரி இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்களா? என்ன அங்கே டொய்லெட் பிரச்சனை தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே எல்லாரும். டொய்லெட் பிரச்சனை தான் கஷ்டம். சரி ஓகே. தான் நாங்கள் போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தீங்க மண் சரி வரக்குள்ள? கதைப்பீங்களா? கதைப்பீங்களா? எங்கே இருந்தீங்க? ஸ்டோர்லையா? மண் சரிஞ்சு வரக்குள்ள ஓடி வந்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? பிரச்சனை இப்போ எங்கே போகிறீங்க? என்னத்துக்கு போகிறீங்க? அங்கே பிரச்சனையாக இருக்கு. ஸ்கூலுக்குலாம் போகிறாரா? ஸ்கூல் போகிறா. ஸ்கூல் உடஞ்சி சரி ஓகே. எங்கே உங்களோட புத்தக ஹோப்பி எல்லாமே எங்கே இருக்கா? பிரச்சனை இல்லை. உங்களோட வீடு வந்து விடையே இல்லைண்ணே? வெடிச்சிருக்கு. போக இயலாது. உள்ளே போயிடாது. உள்ளுக்கு போயிடாது. இப்படி இந்த பக்கத்துலேருந்து வெடிச்சு வருது எங்களுக்கு. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சரியா பாயா போயிட்டு வாங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கொழுந்து பறிச்சிட்டு வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு கொடுக்குறதுக்காக வந்து கொட்டி அளந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே. என்னென்னா வந்து இப்போ கொட்டு மலையில் அங்கே மழை பெஞ்சிட்ருக்கான். ஆனால் இங்கேயே வந்து இப்போயும் வந்து தொழில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் கொழுந்து பறிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் பேசலாம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் உள்ளே வந்துட்டு பர்மிஷன் இல்லை. டிஎஸ்எஃப்சியில் வந்துட்டு பர்மிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கச்சேரிக்கு போய் தான் பர்மிஷன் எடுக்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமையல் நடந்துகிட்ருக்கு. வெளியிலேருந்தும் சாப்பாடுகள் கொண்டு வந்தாங்கன்னா ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இங்கே இவங்கள்ட்ட கமிட்டிக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து வர சாப்பாடுகளோ அலோட் பண்ணலை. இப்போ இங்கே தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க எல்லோரும். அண்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து செப்பரேட்டாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால் ஒரு துணியால் தான், ஒரு சீலையால் மட்டும். கொஞ்சம் பழிவிடுங்க பிரதர், கொஞ்சம் பழிவிடுங்க சொன்னால் இப்போ இந்த மலைக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. நாங்கள் மேலே போய் சிச்சுவேஷனை பார்த்தோம். ஃபேமிலியெலாம் அத்தனை குடும்பங்களும் கிட்ட தான் அப்படி இருக்கிறாங்க. இந்த நுழம்புகள் அப்படி இப்படியானது இல்லை. நாங்கள் இப்போ மெயினாக கேட்க போனது அவங்களுக்கு இனிமேல் முக்கியமாக என்ன தேவை அப்படிங்கிறது தான். ஸோ நான் மோஸ்ட்லி நிறைய ஹெல்ப்கள் ஓரளவுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் கிடைக்காத ஹெல்ப் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட தான் தெரியும். இப்போ ஒரு சில பேர் வந்து அப்ரூவல் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அப்படியும் ஒன்று இருக்குது. ஆனால் அதை தாண்டி சொல்கிறாங்களே இப்போ என்னென்னா இப்போ 170 குடும்பம் தான் இருக்கான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆள் 4 பொதி அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா. அதுக்காக தானே இந்த கணக்கெடுத்து வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையாக வந்து அந்த வழியில் சமைச்சு முகாம்களில் நின்று அதுக்கப்புறமா தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய அவங்களுக்கு தெரியும் மலைய மக்கள் என்றாலே காலகாலமாக வந்து இந்த பிரச்சனைக்கு போராடி கொண்டிருக்காங்க. என்ன 1000 ரூபா சம்பளத்தை கூட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி இப்போ ஒரு பெரிய அண்டத்தால் பாதிக்கப்பட்டு அவங்க நேரடியாக வந்து பார்க்கல. ஸோ அவ்வளோ கவலையாக இருக்குது. ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. நேரடியாக நாங்கள் பார்த்து நாங்கள் அதை உள்ளே போயிட்டு வந்தாங்க எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து வழியாக வீடியோ பண்ணி காட்டணும் உங்களுக்குன்றதுக்காக வேண்டாம். உண்மையான நிலவரம் தெரிஞ்சதை இன்னும் அதிகமான பேர் வந்து செய்வாங்க.
கவர்மெண்டால் வந்து நிறைய உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்கு. ஆனால் கேட்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியா ஜிஎஸ் தான் தெரியும், இது அப்ளை பண்ணதான் தெரியும்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுக்கலாமே. ஸோ நாங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணலாம்ன்றதை வந்து அதை தாண்டி வந்து முக்கியமான அறிவித்தல் சொல்லியிருந்தவங்க என்னென்னா, இந்த உரிமை, அதாவது இந்த இதை நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது வந்து இலங்கையில் இருக்கிற பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஒரு கடமை, உரிமை மாதிரி. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அதை நீங்கள் சரியாக முறையில் வந்து கையாண்டான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. ஆனால் இங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. ஆமாம், அதாவது இங்கே உள்ள மலையக மக்களில் வந்துட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி நியூஸில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்டில் போயிட்டு அனுபவிக்கிறவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ அதனால தான் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். பட் தெரிந்தானே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து அதெல்லாம் காண்பிக்க வேண்டியதாக இருக்கும். பார்க்கலாம், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அதை காண்பிப்போம். ஆனால் சின்ன ஒரு ஃபுட்டேஜை வந்து மட்டும் உங்களுக்கு நாங்கள் காண்பிச்சு கொள்கிறோம். இதில் அப்படி மறைச்சிருக்காங்க. ஒரு 4-5 குடும்பம் ஒன்றா சேர்ந்து இப்போ எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. பெரியவங்கெல்லாம் ஸ்டேட்டில் வேலை செய்யணுன்ட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஓகே. இப்போ டோட்டலாக வந்து இங்கே எத்தனை ஃபேமிலி இருக்குது? எல்லாம் மொத்தமே 170 குடும்பம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் 589 பேர் இருக்கும். இப்போ இப்படி பிரிச்சு இருக்கிறதுக்குள்ளே எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? இங்கே ஒரு 4 குடும்பம் இருக்கும், அங்கே ஒரு 2 குடும்பம் இருக்காங்க, இங்கே ஒரு 2 குடும்பம், அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. செக்ஷனில் வந்து எல்லாமே இருப்பாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ சின்ன பிள்ளைகள் வச்சிருக்கனால இப்படி மறைச்சிருக்காங்க. புள்ளிக்கு தண்ணி. ஆமாம், இங்கே 4 பேர் இருக்காங்க, இங்கே 4 பேர் இருக்குது. இப்போ பாட்டி, இப்போ இதில் வந்து யார் இருக்கிறீங்க நீங்கள்? இப்போ நான் இருக்கேன், இன்னொரு ஆள் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க இன்னொரு ஆள் மேரின்னு அந்த பிள்ளை பேர் என்னப்பா, இந்தியன் சம்சாரம் பேர் சொல்லுங்கள். இந்த மேரி, அந்த தெய்வான அவங்க பேர், இந்த பிள்ளை பேர் இந்தியன் சம்சாரம் பேர். பேர் தெரியாது, இங்கே 3 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்களா? உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கா என் வயசை கண்டா திட்டி போட்டு போயிருந்தேன். சொல்லுங்கள். 86 வயசு. இது வந்து அப்படிங்களா? ஓகே, ஆமாம், கால் பண்ணலாமா இப்போ? ஓகே, வெயிட். நாளைக்கு எங்களுக்கு அது மீடியாவுக்குலேருந்து சொல்லுங்கள். 55 22 88 138 கதைங்கண்ணே. ஏன்னா தமிழ் பேசுவாங்களா? நீங்கள் தமிழில் பேசுவீங்க, இங்கிலீஷில் பேசி விடுங்க. கதை நீங்கள் நியூஸில் கேட்க அப்படிங்களா? ஹலோ.